வணக்கம் நான் உங்க ஐஸ்வர்யா இந்தியன் பாலிட்டி சாப்டர் வைஸ் டிஸ்கஷன் த்ரூ லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக் 6th எடிஷன் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு லெசன் 35 டிஸ்கஸ் பண்ணலாம். சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்ற தலைப்பில் பார்ட் 9 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் 8 பார்ட்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ 9th பார்ட் என்ன தலைப்பில் பார்க்க போகிறோம் அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஸோ லெசன் 35ல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்ற தலைப்பில் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்ற தனி டாபிக் தான். பட் இதில் நம்ம சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்ற தலைப்பில் இந்தியாவுக்கு இது எப்படி முக்கியமான ஒரு பங்காக இருக்குது அப்படின்றதான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸோடைய பேசிக் இன்ட்ரடக்ஷன், அவங்களுடைய இம்பேக்ட் நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எந்த அளவுக்கு உருவாக்கியிருக்கு, இந்த ரெண்டு வியூவில் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த டாபிக் உள்ள என்டர் ஆகிறதுக்குள்ள நம்ம சோஃபார் என்னென்ன வீடியோஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக்கு டோட்டலாக எத்தனை சாப்டர்ஸ் அவங்க டிவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கண்டென்ட்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக்கை 11 சாப்டர்ஸை டிவைட் பண்ணியிருக்காங்க. இந்த என்டையர் டெக்ஸ்ட் புக்குமே பார்த்தீங்கன்னா 11 பகுதியாக இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் சாப்டர் தான் கான்ஸ்டியூஷனல் ஃப்ரேம்வொர்க். இந்த கான்ஸ்டியூஷனல் ஃப்ரேம்வொர்க்கு ஃபர்தராக 11 பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் பார்ட் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், second part making of the constitution, third part salient features of the constitution. இல்ல first two parts நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறது தேர்ட் பார்ட் தான். இந்த ஃபர்ஸ்ட் டூ பார்ட்டில் நம்ம என்னென்ன டாபிக்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பொறுத்த வரைக்கும் கம்பெனி ரூல், க்ரௌன் ரூல் அப்படின்ற 2 சப்டிவிஷன்ஸில் நியர்லி 18 வீடியோஸ் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கான ரெஸ்பெக்டிவ் லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இதுக்கான குவிஸ் அண்ட் அனாலிசிஸ் அதுன்னு ப்ரொவைட் பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் எல்லா லெசன்ஸுமே பார்த்துட்டு நீங்கள் உங்களை ஒரு 20 கேள்விகள் கிட்டே இருக்கும். அந்த 20 கேள்விகளுமே நீங்கள் அட்டென்ட் பண்ணி நீங்கள் எந்த அளவுக்கு இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது. ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பொறுத்த வரைக்கும் மாடர்ன் இந்தியா ஆஸ் வெல் அஸ் இந்தியன் பாலிட்டி ரெண்டுத்துக்குமே ரொம்பவே இம்பார்ட்டண்டான சாப்டர். செகண்ட் கம்ஸ் மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி. இதில் டிமாண்ட் ஃபார் அ கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிலேருந்து ஆரம்பித்து ரெப்ரசன்டேஷன் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வரைக்குமே நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நியர்லி 14 வீடியோஸ் இருக்கும். இதுக்கும் ஒரு குவிஸ் அண்ட் அனாலிசிஸ் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ரெஸ்பெக்டிவ் லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்ற டாபிக். ஸோ இந்த சாப்டரில் மொத்தமாக எத்தனை வீடியோஸ் இருக்குன்னா 30 வீடியோ இருக்குது. அதை 3 பகுதியாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஒரு பகுதி சேலியன்ட் ஃபீச்சர்ஸ், லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன்லேருந்து ஆரம்பித்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் வரைக்கும் நம்ம பார்ப்போம். செகண்ட் பார்ட்டில் கிரிட்டிசிசம் அப்படின்றது பார்ப்போம். ஒரு 5 மேஜர் கிரிட்டிசிசம், விமர்சனம் நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன் மேலே வச்சுருக்காங்க, அது என்னன்றதை பார்க்கலாம். மூணாவது பார்ட்டில் நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷனை எத்தனை பார்ட்ஸை டிவைட் பண்ணியிருக்காங்க, இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ்லாம் என்னது, இம்பார்ட்டன்ட் ஷெடியூல்ஸ் என்ன, அண்ட் எந்தெந்த இடத்துல நம்ம என்னென்ன கான்செப்டை பாரோ பண்ணியிருக்கோம், சோர்சஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன அப்படின்ற எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம். இது எல்லாமே முடிக்கிறதுக்கு 30 வீடியோ ஆகும். ஸோ 30 வீடியோஸில் நம்ம இந்த சாப்டர் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம்னா லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக்கோடைய 4th பார்ட்டுக்கு நம்ம ஈஸியாக என்டர் ஆயிடலாம். ஸோ எல்லாருமே ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம கண்டென்ட் பார்க்குறதுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்ற டாப்பிக்குள்ளே நம்ம என்டர் ஆக போகிறோம். பார்ட் 3 ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பாக இது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டான டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஃப்யூச்சரில் ஒவ்வொரு பார்ட்ஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டு வரும்போது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சம்மந்தமாக ரொம்பவே டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். பட் ஸ்டில் இது ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்ட் மட்டும்தான். அண்ட் இதோட வியூ பாயிண்ட் எப்படி இருக்குன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷனில் அடிப்படை உரிமைகளுடைய தாக்கம் எப்படி இருக்குது, அவங்களுடைய பிரதிபலிப்பு மக்கள்கிட்டையும் அரசாங்கத்துக்கு மேலேயும் எப்படி இருக்குது, இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நோட்ஸ் 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங், எந்த பார்ட்டில் கொடுத்துருக்காங்க, பார்ட் 3 ஆஃப் அவர் இந்தியன் கான்ஸ்டியூஷன். இந்தியாவுடைய மொத்த பார்ட்ஸ் நம்ம பார்க்கும்போது பார்ட் 1 யூனியன் அண்ட் டெரிட்டரி, பார்ட் 2 சிட்டிசன்ஷிப் அண்ட் பார்ட் 3ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது என்ன கொடுக்குறாங்க, இந்த உரிமைகள் அப்படின்றது என்ன, அடிப்படை உரிமைகள்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக ஒரு 6 உரிமைகளை இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா சிட்டிசன்ஸ்க்குமே கொடுத்துருக்காங்க. பார்ட் 3 ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் guarantees 6 fundamental rights to all the citizens of India. ஸோ இது நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் ரெட் மார்க் பண்ணியிருக்கணும், அது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டான வேர்ட்ஸ் அப்படின்னு ஹைலைட் பண்ணுறதுக்காக தான். ஸோ பார்ட் 3 ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் guarantees 6 fundamental rights to all the citizens of India. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப கிளியராக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எத்தனை ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க, யாருக்கு கொடுத்துருக்காங்க, நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எந்த பார்ட்டில் இது மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இந்த 3 இன்ஃபர்மேஷன்ஸுமே இம்பார்ட்டன்ட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்னன்னு பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டி, ஓகேங்களா, சமத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 14, 15, 16, 17, 18 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 ஆர்டிகல்ஸ் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்றது நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஜஸ்ட் நம்ம இன்ட்ரோடக்ஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். ரைட் டு ஃப்ரீடம் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 19 to 22ல் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், அதாவது சைல்ட் லேபர், பாண்டட் லேபர்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு அகேன்ஸ்டாக இருக்கக்கூடியது ஆர்டிகல் 23, 24ல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன், ஸோ மதம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய, சமத்துவம் சம்பந்தமாக, சமயம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய உரிமைகள் ஆர்டிகல் 25லேருந்து 28 வரைக்கும் இருக்குது. கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ் ஆர்டிகல் 29 and 30. அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ் அப்படின்றது இருக்குது, ஆர்டிகல் 32ல் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன 6 உரிமைகள் நம்ம இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு கொடுத்துருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா இந்த 6 உரிமைகள் தான். ரைட் டு ஈக்குவாலிட்டி, ஃப்ரீடம், அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ரிலிஜன், கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ், கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ். ஓகேவா? ஸோ இதெல்லாமே என்ன, ஒவ்வொரு ஆர்டிக்கலுமே நம்ம ரொம்ப டீட்டெயிலாகவே பின்னாடி வரக்கூடிய லெசன்ஸில் பார்க்கலாம். இப்போது இந்த லிஸ்ட்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்தெந்த ஆர்டிக்கலுக்குள்ளே எந்தெந்த கேட்டகரி கம்ப்ளீட் ஆகுது, இது மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டாலே போதும். அடுத்த டாபிக் நம்ம பார்க்க போகிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றது எக்ஸிக்யூட்டிவ்க்கும் லெஜிஸ்லேச்சருக்கும் என்ன மாதிரியான உறவை ஏற்படுத்துது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். Fundamental rights are meant for promoting the idea of political democracy அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி அப்படின்னு பார்க்கும்போது, டெமோக்ரஸினாலே மக்களாட்சி அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். மக்களால் ஏற்படுத்தக்கூடிய ஆட்சி தான் மக்களாட்சி இல்லையா? ஸோ மக்கள்கிட்ட தான் அதிகமான அதிகாரம் இருக்கும். அவங்கக்கிட்ட ஒரு பொலிட்டிக்கல் ஒரு ரைட்டை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் கொண்டு வரப்பட்டதான் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் மென்ட் ஃபார் ப்ரொமோட்டிங், எதை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இந்த கான்செப்டை கொண்டு வந்திருக்காங்கன்னா தி ஐடியா ஆஃப் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி. அவங்க இந்த பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி மூலயமா என்ன சொல்ல வராங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் இருக்காங்க இல்லையா, லைக் பிரைம் மினிஸ்டர்ஸ், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், பிரசிடென்ட்ஸ், இந்த மாதிரி இருப்பாங்கள்ல, இவங்க எல்லார் மேலேயும் ஒரு லிமிட்டேஷன் கொண்டு வர்றது. அதாவது அவங்க தன்னிச்சையாக எதுவுமே செயல்படக்கூடாது, அவங்களுடைய அதிகாரத்துக்கு மேலே நம்ம ஒரு லிமிட் வைக்கணும், இதுக்கு மேலே அவங்களால செயல்பட முடியாது அப்படின்ற அந்த செக் பாயிண்ட் வைக்கிறதுக்காக தான் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் உதவுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. They operate as limitation on the tyranny of the executive and the arbitrary laws of the legislature. Arbitrary lawsனா தங்களுக்கு என்ன தோணுதோ அந்த உட்பட்ட எல்லா மாற்றத்தையுமே நம்மளால கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு லெஜிஸ்லேச்சர்ல பண்ணுவாங்க. அதாவது அவங்க மெஜாரிட்டி பார்ட்டியாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணிடுவாங்கன்னா, அரசியலமைப்பில் எந்த ஒரு மாற்றமாக இருந்தாலும் அவங்களால செய்ய முடியும். நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், டியூ ப்ராசஸ் ஆஃப் லாவுக்கும் அண்ட் அதர் கான்செப்ட் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லாவுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லிட்டு, இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சட்டம் அந்த ப்ரொசீஜர் படி நடக்குதா அப்படின்றது மட்டும்தான் பார்ப்போமே தவிர, அது மக்களுக்கு நல்லதா கெட்டதா அப்படின்ற அந்த அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக மாட்டோம். அப்படி இருக்கும்போது ஒரு செக் பாயிண்ட் நம்ம கண்டிப்பாக தேவைப்படுது. லெஜிஸ்லேச்சராக இருக்கட்டும், எக்ஸிக்யூட்டிவாக இருக்கட்டும், அவங்களுடைய அதிகாரத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு கான்செப்ட் வேணும். அந்த கான்செப்ட் தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இது யாருக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா, மக்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ தட் மக்கள் இவங்க ரெண்டு பேரையுமே வந்து ஒரு சில இடத்துல டாமினேட் பண்ண முடியும். ஆனால் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்க்ளூசிவ் சொல்ல முடியாது. அதாவது இதில் யாருமே வந்து நாங்கள் தான் இதில் ரொம்ப திறமையானவங்க, நாங்கள் தான் பவர்ஃபுல்லான பர்சன்ஸ் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. யாருமே அப்படின்னா பீப்புளும் சொல்ல முடியாது, எக்ஸிக்யூட்டிவும் சொல்ல முடியாது, லெஜிஸ்லேச்சரும் சொல்ல முடியாது. எல்லார் மேலேயும் ஒரு செக் பாயிண்ட் வைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ அது பின்னாடி நம்ம பார்க்கலாம் எந்த அளவுக்கு அது இம்பார்ட்டண்டாக இருக்குது மக்களுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் என்னென்னா, ஐடியா ஆஃப் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸியை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது, தே ஆப்ரேட் அஸ் லிமிட்டேஷன் ஆன் தி டைரானி ஆஃப் தி எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஆர்பிட்டரி லாஸ் ஆஃப் தி லெஜிஸ்லேச்சர். இந்த ரெண்டு வார்த்தையுமே கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தே ஆர் ஜஸ்டிசபிள் இன் நேச்சர். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட். இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை மக்களுக்கு நீங்கள் ப்ரொவைட் பண்ண மறுத்துட்டீங்க, இல்லை நீங்கள் தடுக்கிறீங்க அப்படின்னா, மக்கள் அந்த அதிகாரத்தை பெறதுக்கு அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கோ இல்லை ஹைகோர்ட்டுக்கோ, அதாவது நீதித்துறையை அணுகலாம். அப்படின்றதான் ஜஸ்டிசபிள் இன் நேச்சர். என்னோட உரிமை எனக்கு கொடுக்க மறுக்கிறாங்க, எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடிமகன் ஒரு நீதித்துறையை அணுகலாம். இந்த விஷயத்தில் அடிப்படை உரிமைகளை வாங்குறதுக்காக ரீச் பண்ணலாம். They are justiciable in nature, that is, they are enforceable by the courts for their violation. ஒரு அடிப்படை உரிமையை மக்களுக்கு தர விருப்பம் இல்லை, தடுக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல
அதை நான் வாங்குறதுக்காக என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்காக நான் கோர்ட்டுக்கு போக முடியும் அப்படின்ற அதிகாரத்தை மக்கள்கிட்ட கொடுத்தது தான் இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கான்செப்ட். ஸோ நான் வந்து ரொம்ப தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். இல்லை லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக்கில் வந்து நம்ம அப்படியே ரீட் பண்ணிட்டே போனோம் அப்படின்னா நமக்கு எந்த கான்செப்டுமே புரியாது. ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கிளியராக புரிஞ்சு படிச்சிட்டிங்க அப்படின்னா வேறு எந்த புக்குமே நீங்கள் ரெஃபர் பண்ண வேண்டாம். யூபிஎஸ்சி மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் வரைக்கும் கூட நீங்கள் லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக்கை டிபெண்ட் பண்ணி எழுதலாம். ஸோ இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே நான் எதுக்காக கொண்டு வந்தேன்னா யூபிஎஸ்சி ஆஸ் வெல் அஸ் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் இவங்க 2 பேருமே எக்ஸாமினேஷன்ஸை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். ஏன்னா இப்போ வரக்கூடிய தேர்வில் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா நமக்கு தெரிஞ்ச கான்செப்ட் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க. முன்னாடிலாம் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து கேள்வி கேட்கணும்னா ஆர்டிக்கலை மேட்ச் பண்ணி கொடுங்க. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ரைட் டு ஃப்ரீடம்னா எந்த ஆர்டிக்கல் கவர் ஆகுது. ஸோ அதவே வந்து மேட்ச் ஃபாலோயிங்கில் கேட்டுருவாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் எந்த ஆர்டிக்கலில் வரும் அப்படின்னு கேட்டுருவாங்க. ஆனால் இப்போல்லாம் அந்த மாதிரி கேட்குறதே இல்லை. இப்போ குரூப் 1 எக்ஸாமினேஷன்ஸ் எழுதிருந்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் கொஞ்சம் ஒரு பாயிண்ட் முன்னாடி கொண்டு போயிட்டு கான்செப்ட்ல இருந்து கேள்வி கேட்குறாங்க. ஸோ டைரெக்டான கேள்விகள் எதுவுமே இல்லை. ஃபண்டமெண்டல் ரைட்ஸோடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ், யாருக்கு எந்தெந்த அதிகாரம் இருக்குது அப்படின்றத ஃபுல்லாகவே நீங்கள் அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த கேள்விகளுக்கு உங்களால் பதிலளிக்க முடியும். அப்போ பாயிண்ட் டு பாயிண்ட் நமக்கு புரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் இது பண்ண முடியும். ஸோ அதனால தான் நீங்கள் கண்டினியூவாக படிங்கன்னு சொன்னேன். ஏன்னா இப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியணும்னா டியூ ப்ராசஸ் ஆஃப் லாக்கும் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லாக்கும் என்ன வித்தியாசம், இந்தியாவில் எது ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்தா உங்களால் இந்த கான்செப்டை இன்னும் கொஞ்சம் பெட்டராக புரிஞ்சுக்க முடியும். ஆனால் அந்த கான்செப்ட் தெரியணும்னா இதுக்கு முன்னாடி நான் சொன்ன ஜுடிஷியரி அப்படின்ற கான்செப்ட் இருந்துச்சு, அந்த லெசன் நீங்கள் பார்த்தா தான் உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எந்த வீடியோஸும் ஸ்கிப் பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் அந்த சாப்டர் ஒரு இருக்கு இல்லையா, பார்ட் 3 அப்படின்னு ஆரம்பிக்கிறோன்னா அதுலேயாவது ஒரு கண்டினியூ ஆர்டரில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ நம்ம இந்த கான்செப்ட் மறுபடியும் நான் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறேன். Fundamental rights are meant for promoting the idea of political democracy. They operate as limitation on the tyranny of the executive and arbitrary laws of the legislature. So எல்லார் மேலேயும் ஒரு செக் பாயிண்ட் வைக்கக்கூடிய விஷயமா அடிப்படை உரிமைகள் இருக்கு. They are justiciable in nature, that is they are enforceable by the courts for their violation அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து என்ன கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஒரு பர்சன் இருக்காங்க, அந்த பர்சனுக்கு வந்து அடிப்படை உரிமை வயலேட் ஆகுது, கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி இல்லைன்னா அவரோட அடிப்படை உரிமை வந்து வயலேட் ஆகும்போது அவர் என்ன பண்ணலாம் அப்படின்றதான் கொடுத்துருக்காங்க. The agreed person can directly go to the Supreme Court. பொதுவாகவே நம்ம இந்தியாவில் ஜுடிஷியரி நம்ம அன்னைக்கு பார்த்துருந்தோம் இல்லையா, ஒரு ஹைராக்கி ஆர்டரில் தான் இருக்கும். ஹை கோர்ட், லோவர் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் லோவர் கோர்ட்டு தான் ரீச் பண்ணணும். லோவர் கோர்ட்லேருந்து அப்பீல் மூலியமாக தான் ஹையர் கோர்ட்டுக்கு மூவ் பண்ண முடியும். இதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ப்ரொசீஜர். ஆனால் உங்களுடைய அடிப்படை உரிமைகள் உங்ககிட்ட இருந்து பறிக்கப்படும் போது நீங்கள் டைரெக்டாகவே உச்சநீதிமன்றத்தை அணுகலாம். ஓகேவா? ஸோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு எந்த விதமான அப்பீல் ப்ரொசீஜர் இல்லாமல் டைரெக்டாக ஒரு கேஸை கொண்டு போக முடியும் அப்படின்னா அது நிச்சயமாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸோடைய வயலேஷன்ஸ் தான். சுப்ரீம் கோர்ட்டுக்கு மட்டும்தான் நான் போகணுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. எந்த கோர்ட்டு வேணாலும் நீங்கள் அணுகலாம். பட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு டைரெக்டாக போக முடியும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸை சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஹை கோர்ட்டுக்கு போகிறதா இருந்தாலும் ஓகே, சுப்ரீம் கோர்ட் போகிறதா இருந்தாலும் ஓகே. பட் இதில் வந்து உங்களுடைய உரிமைகள் நீங்கள் எப்படி நீங்கள் வாங்கிக்கணும்னு விரும்புகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. ஸோ த அக்ரீட் பர்சன்ஸ் கேன் டைரக்ட்லி கோ டு தி சுப்ரீம் கோர்ட் விச் கேன் இஷ்யூ தி ரிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீதி பேராணை அப்படின்னு சொல்லக்கூடியது. மேஜராக வந்து 5 ரிட்ஸ் இருக்குது. அந்த என்னென்ன ரிட்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். ஹேபியஸ் கார்பஸ், இது நிறைய திரைப்படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஹேபியஸ் கார்பஸ் மனு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மூவிஸ் மூலயமாவே ஃபேமஸான ஒரு ரிட்டுனா அது நிச்சயமாக ஹேபியஸ் கார்பஸ் தான். அடுத்தது மேந்தமஸ், ப்ரொஹிபிஷன், சர்ச்சியரை அண்ட் கோ வாரண்டோ. ஸோ இவங்க எல்லாருமே என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னா அது கொஞ்சம் லென்த்தியாக போயிடும் இந்த வீடியோ. அதனால நான் அது எதுவுமே சொல்லலை. லைக்ல ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்னா ஆட்கொணர்வு மனு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதன் வந்து மறைக்கப்படுறாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டு அவங்களை தாக்கல் பண்ணல, இல்லை காணாமல் போயிட்டாங்க அப்படின்னா அவங்க நீதிமன்றத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படின்றதுக்கு போடப்படுற மனு தான் ஹேபியஸ் கார்பஸ். மேந்தமஸ் அப்படின்றதுக்கு வி கமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு அதிகாரம் இருக்குது, அவங்க வந்து அது ஒழுங்காக செய்ய மாட்டேங்கிறாங்க அவங்களுடைய வேலை அப்படின்னா அவங்களுடைய வேலையை ஒழுங்காக செய்யறதுக்கான ஒரு பிறப்பாணை கொடுக்கறது தான் மேந்தமஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ப்ரொஹிபிஷன் அண்ட் சர்ச்சரி ரெண்டுமே வந்து கோர்ட்ஸ்க்கு மேலே கொடுக்கக்கூடியது, அவங்களுடைய செயல்பாட்டை வந்து திருத்துறதுக்காக கொடுக்கக்கூடியது. கோ வாரண்டோ அப்படின்றது சிலர் அதிகாரம் இல்லாமையே ஒரு பொசிஷனை ரீச் பண்ணியிருப்பாங்க. அப்போ நீ எந்த அதிகாரத்தில் இந்த போஸ்ட்டில் இருக்கு, அண்டர் வாட் அத்தாரிட்டி யூஆர் ஹோல்டிங் அ போஸ்ட் அப்படின்ற கேள்வி எழுப்புறதுக்காக தான் கோ வாரண்டோ அப்படின்ற ரிட் வந்து போடுவாங்க. ஸோ இந்த 5 ரிட்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம பார்த்தோம் இல்லையா, ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ்னு அந்த ஆர்டிகல் 32ல் இந்த 5 ரிட்டை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க.
அண்ட் மோர் ஓவர் நம்மளுடைய அரசியலமைப்பை உருவாக்கி கொடுத்த தந்தை ஃபாதர் ஆஃப் அவர் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய டாக்டர் B.R. அம்பேத்கர் அப்படின்றவர் நம்பின ஒரே ஒரு ஆர்டிக்கல் இது மட்டும்தான். மக்கள் அதாவது மொத்த கான்ஸ்டியூஷன் உருவாக்குனதுக்கு அப்புறமா அவர் ரொம்பவே டிசாட்டிஸ்ஃபை ஆயிடுவார். நான் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருக்கும் போது கடைசியாக சொன்ன வார்த்தை, மக்களை காப்பாற்றக்கூடிய ஒரே ஒரு ஆர்டிக்கல் இருக்குது அப்படின்னா அது ஆர்டிக்கல் 32 மட்டும்தான். அந்த ஆர்டிக்கலை தான் நான் வந்து நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய இதயம் மற்றும் ஆன்மாவாக கருதுறேன் அப்படின்னு சொல்லுவார். ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். இந்த ஒரு ஆர்டிக்கல் மட்டும்தான் மக்களை காப்பாற்ற போது, இதை நம்பி மட்டுமே நான் அந்த கான்ஸ்டியூஷனை நான் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ எந்த அளவுக்கு இந்த ரிட்டு வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்துக்கோங்க. இதை பற்றி நான் டீட்டெயிலாக ஃபர்தர் வீடியோவில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு கேட்டகரி பார்க்கும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த பேசிக் கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஃபார் தி ரீஸ்டோரேஷன் ஆஃப் ஹிஸ் ரைட், அதாவது தன்னுடைய அதிகாரம் அவனுடைய உரிமைகள் வந்து பறிக்கப்படும் போது அதை மறுபடியும் அவன் வாங்கிக்கிறதுக்காக இந்த ரிட் எல்லாமே பயன்படுத்தலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு டைரெக்டாக போக முடியும் அப்படின்ற கான்செப்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அடுத்த பாயிண்ட் பாருங்க. However, the fundamental rights are not absolute and subject to reasonable restriction. ஸோ எப்பவுமே ஒரு அதிகாரத்தை முழுமையாக யார்கிட்டையுமே தரக்கூடாது. ஏன்னா அது வந்து அதிகாரத்தை வந்து வயலேட் பண்ணுற மாதிரியோ இல்லை தவறான பாதையில் கொண்டு போகிறதுக்கோ வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு செக் பாயிண்ட் வைக்கணும். அந்த மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்சல்யூட் அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது அப்சல்யூட் அப்படின்னா மக்கள்கிட்ட பரிபூர்ணமாக கொடுத்துருக்கோமா அதுதான் அவங்கள அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. அதுலேயும் சில மாற்றங்கள் நம்மளால பண்ண முடியும். அப்போ யார் அந்த மாற்றத்தை பண்ணுவாங்கன்னு கேட்டாங்கன்னா அமெண்ட்மெண்ட் மூலயமா பண்ணக்கூடியது. அதாவது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஃபர்தர் தே ஆர் நாட் சாக்ரோசாண்ட். இந்த சாக்ரோசாண்ட் அப்படின்ற வார்த்தை என்னன்னா, இப்போ நம்ம புனித நூல்கள் எடுத்துக்கலாமே, பைபிள் அண்டு நம்ம பகவத்கீதா அண்ட் குரான் அண்ட் நிறைய சீக்கிசம் ஜெயினிசம் எங்களுடைய ஹோலி புக்ஸ்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே வந்து யாருமே கொஸ்டின் பண்ண மாட்டாங்க, இதை விமர்சனம் பண்ண மாட்டாங்க. அதில் இருக்கிறத அப்படியே அந்த மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பட் இங்கே பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இல்லை. இட் இஸ் அதாவது அமெண்ட்மெண்ட் பண்ண முடியும், திருத்தங்கள் பண்ண முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதனால தான் இதுக்கு வந்து அப்சல்யூட் இல்லை, சாக்ரோசாண்ட் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. சாக்ரோசாண்ட் அப்படின்னா நீங்கள் அதில் எந்த விதமான மாற்றமும் பண்ணக்கூடாது, எந்த மாதிரியான விமர்சனமும் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடாது. அதுதான் சாக்ரோசாண்ட் அப்படின்றது. நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து இட் இஸ் சப்ஜெக்டட் டு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட். அதனால இதை அப்சல்யூட்னு சொல்ல முடியாது, சாக்ரோசாண்ட்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த 2 பாயிண்ட்ஸுமே கிளியராக புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் கான்செப்ட் புரியல அப்படின்னா கமெண்ட்டில் கொடுங்க, நான் நிச்சயமாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வேர்ட்ஸாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா ஒரு அனதர் வீடியோவாகவும் நான் கொடுத்து நான் அட்டாச் பண்ணிடுறேன். ஸோ எதுக்குமே நீங்கள் ஹெசிடேட் ஆக வேண்டாம். உங்களுக்கு இந்த கான்செப்ட் போய் ரீச் ஆகணும் அப்படின்றது என்னோட அல்டிமேட் ஏம். அது நீங்கள் வந்து உங்களுடைய கமெண்ட்ஸ் மூலயமா ஏதாவது இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சிச்சு அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கான்செப்ட் எனக்கு இப்போ தான் கிறிஸ்டல் கிளியராக புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை புரியல அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நான் இன்னொரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சு உங்களுக்கு புரிகிற மாதிரி கொடுப்பேன். ஸோ நோக்கங்கள் வந்து போடுற எஃபர்ட் எல்லாமே ரீச் ஆகுதா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரிவித்தா மட்டும்தான் நான் அடுத்த கட்டத்துக்கு என்னால் போக முடியும். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் தட். அண்ட் அட் தி சேம் டைம் நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டாட்டிஸ்டிக் எடுத்து பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணதை விட நான் சப்ஸ்கிரைபர்ஸும் அதிகமாக வீடியோஸ் பார்க்குறீங்க. ஸோ வீடியோ பார்க்குறீங்க பிடிக்குது அப்படின்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். அதனால நம்ம எதுவுமே நம்ம இன்வெஸ்ட்லாம் பண்ண போகிறதில்ல, செலவு பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் யூ கிவிங் அ சப்போர்ட் டு தெம். ஸோ அவங்களுக்கு வந்து அது என்ன மாதிரி சப்போர்ட் கொடுக்கும்னா ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும். நம்ம கொடுக்குற கண்டென்ட் வந்து ரீச் ஆகுது, மக்களுக்கு பிடிச்சிருக்கு, தே ஆர் கெட்டிங் பெனிஃபிட்டட் அப்படின்ற அந்த ஒரு உணர்வு கிடைக்கும் போது அவங்க இன்னும் அதிகமாக உழைப்பாங்க. ஸோ உங்களுடைய சப்போர்ட் தான் அவங்களை அதிகமாக மோட்டிவேட் பண்ணி நிறைய கண்டென்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு கொடுக்கும். ஸோ அதனால் உங்களுடைய சர்க்கிள் ஆஸ் வெல் அஸ் நீங்களும் பார்க்கும்போது பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அது ஒரு ஜஸ்ட் இட் வில் டேக் சம் மினிட்ஸ், அவ்வளோதான் 1 or 2 minutes தான் எடுக்கும். அதில் பெரிய மாற்றங்கள் எதுவும் வரப்போகிறது இல்லை. பட் அது எங்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்கும். எங்களுக்கு மாற்றங்கள் கொடுக்கும் போது உங்களுக்கு நிறைய கண்டென்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அது எங்ககிட்டேருந்து வாங்குறதுக்கு எங்களை சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது அச்சீவ் பண்ணலாம். ஓகே, ஸோ however the fundamental rights are not absolute and subject to reasonable restrictions அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Further, they are not sacrosanct and can be curtailed or repealed by the parliament. எப்போ வேணாலும் அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நீங்கள் அமெண்ட் பண்ணலாம், அதே நேரத்தில் ரிப்பீலும் பண்ணலாம். ரிப்பீல் மீன்ஸ் நீக்கவும் செய்யலாம் அப்படின்லாம் இருக்கு இல்லையா. ஆனால் எல்லாமே அப்படி பண்ண முடியாது. பேசிக் ஸ்ட்ரக்சரை டிஸ்டர்ப் பண்ணாமல் எந்த ஒரு மாற்றத்தையும் நீங்கள் பண்ணலாம். ஓகேவா, அந்த ஒரு பாயிண்ட் எப்போவுமே ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் கேன் பி curtailed or repealed by the parliament through a constitutional amendment act.
அடுத்த பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேன் ஆல்சோ பி சஸ்பெண்டட் டூரிங் தி ஆப்ரேஷன் ஆஃப் நேஷனல் எமர்ஜென்சி. ஸோ நம்மளுடைய இந்தியாவுக்கு ஒரு எமர்ஜென்சி அவசர கால பிரகடனம் அப்படின்னு ஒன்று கொண்டு வரீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் அடிப்படை உரிமைகளை சில மாற்றங்கள் செய்வாங்க. அதாவது ஆர்டிகல் 19 எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு 6 ரைட்ஸ் அதில் இருக்கும். நீங்கள் எங்கே வேணாலும் ஃப்ரீயாக மூவ் பண்ணலாம், என்ன வேணாலும் மீட்டிங்ஸ் அரேஞ்ச் பண்ணலாம், பேசலாம், உங்களோட பிடிச்ச வேலையை நீங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 ரைட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது ரைட் டு ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் எல்லாமே அதில் தான் வரும். அதெல்லாம் நீங்கள் எமர்ஜென்சி டைமில் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நம்மளோட இந்தியாவில் வந்து அந்த அவசர கால பிரகடனத்தை கொண்டு வர முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்ஸ் இந்தியா இஸ் அண்டர் எமர்ஜென்சி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண உடனே யாருமே சொல்லணுன்ற அவசியம் இல்லை, நமக்கே அது புரிஞ்சிடணும் ஆர்டிகல் 19 வயலேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆர்டிகல் 19 will get suspended automatically when fundamental rights when national emergency or any other emergency in India has been announced. ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம எமர்ஜென்சியில் 3 விதமாக பிரிக்கலாம். ஒன்று என்னன்னா ஆட்டோமேட்டிக்காக சஸ்பெண்ட் ஆகிறது, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா சொல்லணுமோ இல்லை பிரைம் மினிஸ்டர் சொல்லணுமா இந்த மாதிரி எந்த விதமான அவசியம் இல்லை. எமர்ஜென்சி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண உடனே ஆர்டிகல் 19 நம்மகிட்ட இருந்து சஸ்பெண்ட் ஆயிரும். இன்னொன்று ஆர்டிகல் 20 and 21 2 ஆர்டிகல் இருக்கு. அந்த ஆர்டிகல்ஸை நீங்கள் ஈவன் இந்த டைம்ஸ் ஆஃப் எமர்ஜென்சி டைமில் இருந்தாலும் கூட இந்த 2 ஆர்டிகலை நீங்கள் சஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேன் ஆல்சோ பி சஸ்பெண்டட் டூரிங் தி ஆப்ரேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எக்ஸப்ட் தி ரைட்ஸ் கேரண்டீட் பை ஆர்டிகல் 20 and 21. இதெல்லாம் என்னன்றது நம்ம பின்னாடி பார்க்கலாம். மூன்றாவது விதம் என்னன்னா மற்ற ஆர்டிகல்ஸ் இந்த 19, 20, 21 தவிர மற்ற ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா, அது எல்லாமே சஸ்பெண்ட் பண்ணுற அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா ஜனாதிபதிக்கு இருக்கு. இன் டேர்ம்ஸ் ஆஃப் எமர்ஜென்சி ஜனாதிபதி நினைச்சாருன்னா அந்த ரெஸ்பெக்டிவ் ஆர்டிகல்ஸை நான் டூரிங் எமர்ஜென்சி டைமில் சஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியான ரிட்டன் நோட் கொடுத்தாருன்னா அந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே சஸ்பெண்ட் ஆயிரும். ஸோ 19 ஆட்டோமேட்டிக்காக சஸ்பெண்ட் ஆயிரும், 20 and 21 உங்களால் பண்ணவே முடியாது இன் டேர்ம்ஸ் ஆஃப் எமர்ஜென்சி. மற்ற ஆர்டிகல்ஸ் எல்லாமே ஜனாதிபதி நினைச்சாருன்னா சஸ்பெண்ட் பண்ண முடியும். இந்த 3 விஷயமே கிளியராக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு லெசன்ஸில் நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது ரொம்ப தெளிவாகவே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரில் சோஃபார் என்னென்ன பாயிண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்றத ரீகலேட் பண்ணிக்கலாம். முதல்ல நம்ம பார்த்தது பார்ட் 3 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது, எல்லா சிட்டிசன்ஸ்க்கும் அது ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தோம். அடுத்ததாக அந்த 6 ரைட்ஸ் என்ன, ரைட் டு ஈக்குவாலிட்டி, ஃப்ரீடம், ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன், கல்ச்சுரல் எஜுகேஷனல் ரைட்ஸ், ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ், இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அவங்களுடைய ரெஸ்பெக்டிவ் ஆர்டிகல்ஸ்லாம் என்னன்றதையும் நான் கொடுத்துருந்தேன். அடுத்ததாக சொல்ல வந்த விஷயம் வந்து நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஐடியா ஆஃப் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸியை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸிக்யூட்டிவ் மேலேயும் லெஜிஸ்லேச்சர் மேலேயும் லிமிட்டேஷன்ஸை கொண்டு வரதுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் தேர்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டாக தே ஆர் ஜஸ்டிசபிள் இன் நேச்சர் அண்ட் என்ஃபோர்ஸபிள் பை தி கோர்ட்ஸ் ஃபார் தேர் வயலேஷன் அப்படின்ற பாயிண்ட்டை பார்த்துருந்தோம். அதுக்கு அடுத்த பாயிண்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணது என்னென்ன ரிட் இருக்குது, எங்கே நீங்கள் அந்த ரிட்டு கிடைக்கிறதுக்காக போகலாம் அப்படின்னு பார்த்தோம். அக்ரீட் பர்சன் கேன் டைரக்ட்லி கோ டு தி சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எதுக்காகனா அவங்களுடைய ரைட்டை ரீஸ்டோர் பண்ணுறதுக்காக. என்ன மாதிரி ரிட்லாம் பயன்படுத்த முடியும்னா ஹேபியஸ் கார்பஸ், மேந்தமஸ், ப்ரொஹிபிஷன், சர்ச்சுவரே அண்ட் கோவாரண்டோ, இதெல்லாம் என்னன்றது நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அடுத்ததாக பார்த்தது இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பொறுத்த வரைக்கும் நாட் அப்சல்யூட் அப்படின்னு பார்த்தோம். அதே நேரத்தில் நாட் சாக்ரோசாண்ட் அப்படின்றதையும் பார்த்தோம். அதாவது இதில் வந்து நீங்கள் மாற்றங்கள் பண்ண முடியும், இது வந்து அப்படியே முழுமையாக ஏற்றுக்க முடியாது, இல்லை எந்த விதமான மாற்றங்களும் நம்மளால் பண்ண முடியுன்றதுனால இது அப்சல்யூட்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ தே ஆர் சப்ஜெக்ட் டு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் நம்மளுடைய பார்லிமெண்ட் நினச்சா அதில் சில அமெண்ட்மெண்ட்டும் கொண்டு வரலாம் வித்தவுட் சேஞ்சிங் தி பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். அண்ட் லாஸ்ட்டாக எமர்ஜென்சி டைமில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எப்படி இருக்குன்றதை டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஆர்டிகல் 19 ஆட்டோமேட்டிக்காக சஸ்பெண்ட் ஆயிரும், ஆர்டிகல் 20 and 21 சஸ்பெண்ட் பண்ணவே முடியாது. மற்ற ஆர்டிகல்ஸ் எல்லாமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா நினச்சாருன்னா ரிட்டன் நோட் மூலயமா சஸ்பெண்ட் பண்ணலாம். இது எல்லாமே டூரிங் எமர்ஜென்சி ஃபண்டமெண்டல் ரைட்ஸோடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத சொல்லப்பட்டது. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரொம்ப கிளியராகவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்றது நிச்சயமாக கமெண்ட்டில் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் ஃபார் அவர் சேனல் ஸோ தட் நம்ம அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கு உதவியாக இருக்கும். அட் தி சேம் டைம் உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸு கொடுங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா
ஒரு எனர்ஜி ஸ்லோ டவுன் ஆகும் போதோ இல்லை ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸில் இருக்கும் போதோ சிலருடைய கமெண்ட்ஸ் மட்டும்தான் நம்ம இமிடியேட்டாக நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும், வீடியோஸ் போடணும், இன்னும் இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணணும், எப்படி எஜுகேஷனை நம்மளோட ப்ரிப்பரேஷனை எளிமையாக மாற்றுறது, ஸ்மார்ட் வேலை எப்படி சக்ஸஸை ரீச் பண்ணுறது அப்படின்ற அந்த ஐடியாலஜி எல்லாமே திங்க் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்குது. ஸோ உங்கள் சைட்லேருந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். என் சைட்லேருந்து நான் உங்களுடைய லட்சியங்களை வெற்றிகரமாக மாற்றுறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை நான் டெய்லி பேசிஸில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களோட லட்சியங்கள் வெற்றியுடைய வாழ்த்துக்கள். நம்மளோட அடுத்த வீடியோவில் டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்றது நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்டான ஃபீச்சராக அமைஞ்சிருக்கு அப்படின்றத பற்றி டீட்டெயிலாகவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். படிப்போம், பகிர்வோம், வெற்றி அடைவோம். லெட்ஸ் கிராக் இட். நன்றிகள்.